ஹலோ கைஸ். இந்த நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்கோட பார்ட் 20 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முன்னாடி யாரும் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சென்யாவோட ஒரிஜினல் மெமரிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். அவங்களோட ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹோலோகிராம் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோலோகிராம் மாதிரி இல்லை, ஹோலோகிராம் தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு மேன் நிற்கிறார் இல்லையா. அவரோட பேர் தான் வெர்மவுத். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல. இவங்களோட பேர் தான் அனெக்ஸ் த ஃபைட்ஃபுல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக ட்ரோலானே தெரியாது, இவன் தான் மாரன் த பிரேவ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது பார்க்கவே ட்ரபிள் மேக்கராக தெரியறான்ல, இவன் வந்து ஹேமல் த ஃபூலிஷ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், அவன் ரொம்பவுமே அழகாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வெர்மவுத் தானே ரொம்பவுமே அழகாக இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அந்த வயசானவனை பற்றி பேசலை, ஹேமலை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகினதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிறான், உண்மையாகவே அவன் ரொம்பவுமே க்யூட்டாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறான். சரி, ஓகே. இப்போதைக்கு மேடம் சென்யா விட்டு போனதுபடி 12th ஃப்ளோர்லேருந்து 14th ஃப்ளோர் வரைக்கும் அவங்களோட இது இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த 13th ஃப்ளோரில் ரிசர்ச் நோட்டு, அதுக்கப்புறம் நிறைய மெமரிஸ்லாம் இருக்கதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 14th ஃப்ளோரில் ரொம்பவுமே முக்கியமான இந்த மேஜிக் புக்ஸ், அதுக்கப்புறமா அந்த ரிசர்ச்சோட இன்னொரு நோட்ஸு. உங்களால் படிக்க முடியாததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த விச் கிராஃப்ட்டை எப்படி படிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் படிக்க முடியாது, அதை வார்த்தையிலே சொல்ல முடியாது, நீங்களே போய் படித்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விச் கிராஃப்டில் உங்களோட மானாவை போர் பண்ணிங்கன்னா அது அதோட பவரை பார்த்தீங்கன்னா காட்டும். அப்படி தான் உங்களால் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். அப்படி தான் நம்ம ஹீரோவுமே இப்போ பார்க்குறோம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இப்போதைக்கு அதோட கான்சியஸ்னஸில் தான் பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி, நான் இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, சரி நான் இப்போ போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மானா போர் பண்ணுறான். அப்படியே அவன் ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் இது அப்படியே கனவு மாதிரியே இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப் பேரலிசிஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி பார்த்தீங்கன்னா இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயம்லாம் இல்லை, பட் ஆனால் ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு சுத்தமாக பவரே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு மானாவோட ஒரு கடலே பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி அடிக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பறக்கிறான். மேலே நின்றுட்டு இருக்கும் போதே நிறைய சர்க்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 சர்க்கிள்ஸ், சின்னது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி அது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே பார்த்தீங்கன்னா போகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு என்ன ஆச்சு, நான் ஏதாச்சும் தப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, இல்லைல்லப்பா நீ கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமாயிட்ட, பரவாயில்ல பயப்படாதீங்க, மற்றவங்க நிறைய மேஜர்ஸ் லைக் ரொம்பவுமே பாடுபட்டுருக்காங்க. நீங்கள் உங்களோட வாயில் கொஞ்சம் நுரம் மட்டும் தான் வந்துச்சு, அதுவும் இல்லாமல் 2 மணி நேரமாக அவங்க வாயிலேருந்து நுரம் வந்துருச்சு. அந்த ஒயிட் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, டவர் மாஸ்டர் மில்க் தெல்ஹாயா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் வயிற்றே கலக்கி மொத்தமாக காலி. அங்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க டயப்பர் எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. காரணமாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோட நல்லதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாடியோ நல்ல வேலை, நான் ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கேருந்து தப்பிச்சிட்டேன் போல். அதுவும் இல்லாமல் மீதி இருக்க தியரிஸ்லாம் நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் சொல்கிறான், அங்கேருந்து நான் நிறைய சர்க்கிள்ஸ் பார்த்தேன், லைக் எனார்மஸான சர்க்கிள்ஸு, கவுண்ட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு, அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட ஒரு 9 சர்க்கிள் கிட்ட வரும். அதுவும் இல்லாமல் மேடம் சென்யா தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் மேஜிக் மெத்தடே கண்டுபிடிச்சாங்க. அவங்க மொத்தம் ஒரு 9 சர்க்கிள்ஸ் தான் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு மேலே அவங்க கண்டினியூ பண்ணல. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த லிமிட்டை அவங்களே கிராஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் தான் எட்டர்னல் ஹோல்னு சொல்லுவாங்க, எட்டர்னல் ஹோல். அதோட பேர். அதுவும் இல்லாமல் இது ஒரு சர்க்கிள் மேஜிக். அது மேடம் சென்யா அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை ரீச்சே பண்ண முடியும், அவங்களால மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நிறைய மேஜஸ் ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களால அந்த மீதி இருக்க அந்த 9 சர்க்கிளை பிரேக்கே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட மானை நீங்கள் வேஸ்ட்டே பண்ணாமல் இது பண்ணால் தான் அவங்களால அந்த க்ளீனாக படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த எட்டர்னல் ஹோலுன்றது நிறைய மேஜோட கனவு மாதிரின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எட்டர்னல் ஹோல்குள்ளே யாராலுமே போக முடியல, நிறைய பேர் ட்ரையுமே பண்ணி பார்த்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி டீமன் கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா கொண்டதாக சொல்கிறாங்க. எட்டர்னல் ஹோலுன்றது ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு பவர்னே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஈவன் அனைஸு மோர்
மோரன் அதுக்கப்புறம் வெர்மோத் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆனாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து டீமன் கிங்கோட வந்து ஃபைட் பண்ண வந்து ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. அந்த நாய் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ வெளில வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரை விட்டு வெளில வந்து வரான். ஸோ வந்தால் அங்கே வந்துட்டு நம்ம இவன் இருக்காங்களே ரொபேரியன், அதுக்கப்புறம் நம்ம மில்கி தாயா அவங்க வந்து இருக்காங்க. ஸோ பரவாயில்ல இங்கே வந்துட்டிங்களே, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இங்கே வந்துட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொபேரியன் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையே மேஜிக் டெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு வந்து ஒழுங்காக சொல்ல தெரில, பட் இந்த நாலேஜ் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு புக்கை படிக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகும் போல் அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்பவுமே சென்ச்சுரிஸ் கணக்கில் இருந்து அதிலேருந்து எடுத்த எசன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் மாஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, ஈவன் நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலுமே வந்துட்டு உனக்கு வந்து ப்ராப்பர் டீச்சர் இல்லாமல் உன்னால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், என்கிட்ட அந்த வின்னட் ஸ்வாடை கொடுத்துரு, நான் உனக்கு என்ன வேணுமோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு என்னத்துக்கு இந்த ஆஃபர் வேணாம், இதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்லையே உனக்கு பேச தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒயிட் மாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டாஃப் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் வச்சு பயங்கரமாக வந்துட்டு அட்டாக்லாம் பண்ண முடியும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ரொபேரியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை யுகின், ஸோ இதோடையுமே அவங்ககிட்ட வந்து ரொம்பவுமே நல்ல இதெல்லாம் இருக்குது, லைக் அந்த பிளாக் கேப்னு ஒன்று வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக கோவப்பட்டுறாங்க நம்ம ஒயிட் மாஸ்டர். ஏன்னா அது வந்து அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி. ஸோ அதை வந்து யார்கிட்டே கொடுக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறான். ஸோ 7 வருஷத்துக்கு நான் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒரு வாரத்துக்கு என்னோட வின்னட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் வின்னு சாப்பிட்றானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெர்மோத்தால் மட்டும்தான் வந்து வின்ஸ்பிரிட்டோட வந்துட்டு அந்த கான்ட்ராக்டே வந்து போட முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு அது பெரிய கனவு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நம்ம ஒயிட் மாஸ்டருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி யூகின், எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டாஃப் வேணால் நினைக்கிறேன், உனக்கு வேணால் அந்த ஒயிட் மாஸ்டரோட அந்த கிரேட் ஆர்டிஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக் கேப், ஸோ அதை வேணால் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு திருப்பியும் எதையும் சொல்லாதரா வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி அது பார்த்திங்கன்னா திட்டுறாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, அது எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம், பயங்கர கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களே பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ இப்படியே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா எப்படியும் நீ அதை எப்படி டெக்கரேஷனுக்காக தான் வச்சுருப்ப, ஸோ அதனால் அதை வச்சு கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ அந்த கேப் ஆஃப் டார்க்னஸ்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு இதை வந்து வச்சுருறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பேஸ் டைம் மேஜிக் வந்து அதுக்குள்ளே இருக்குமா. ஸோ அது இல்லாமல் அது யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட உங்களால் அந்த அட்டாக்கே வந்து டாச் பண்ண முடியும். அதாவது அது உங்கள் மேலே பட்டுச்சுனாலுமே ஒன்றுமே ஆகாது, கிட்டத்தட்ட ஒரு பேரியர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேலை செய்யும். ஸோ ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வர எபிசோடு வந்து உண்மையாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய மெயின் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை பற்றி சொல்கிறாங்க, திருப்பி அந்த கேப் பற்றி. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதனால் எதுவுமே பண்ண முடியல, அந்தளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஃபேக்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே எனக்கு ஸ்டாஃப்க்கு பதிலாக அந்த கேப் ஆஃப் டார்க்னஸே கொடுத்துருக்கு, நான் அதே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அவங்களுமே வந்துட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல, நான் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு மேலே கான்ட்ராக்ட் போடுற வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப நக்கலாக பேசி கடுப்பேற்றி நம்ம ஒயிட் மாஸ்டர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ தான் வந்துட்டு அதை வந்து போடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து நம்ம ஹீரோக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருது. அவன் வந்துட்டு இது உன் மேலே நல்லா இருக்காது, பட் எனக்கு வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கார்டியன்ஸ்லாம் வந்து, அதாவது இதுக்கு மேலே வந்து நான் சொன்னல வர எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் லயன் ஹார்ட் ஃபேமிலியில் நம்ம இவங்கள தான் பார்த்துருக்கோம், பேட்ரியார்க்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, பிளாக் லயன்ஸ்னு இருப்பாங்க, கார்டியன்ஸ்னு இருப்பாங்க, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் லைன் நைட் ஆர்டர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூல்ஸை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா ரூல்ஸுமே பக்காவாக ஃபாலோ பண்ணுற ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் லயன்ஸு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களாம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நார்மலாக பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்வாங்க. பட் இந்த ஒயிட் நைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேமிலிக்கு மட்டும் தான் வந்து வேலை செய்வாங்க. ஸோ பிளாக் நைட்ஸை பொறுத்த வரைக்குமே முக்கியமான விஷயம், எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணும், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்கும் பிளாக் நைட்டில் சேர்ந்த ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. இப்போ வந்து பார்த்துருக்காங்க ஒரு கேரேஜ் வந்து இறங்குது. ஸோ கேரேஜ்குள்ளே ஒரு பொண்ணு அப்புறம் இன்னொரு பொண்ணு, 2 பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இப்போ கடைசி செஷனில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ அந்த கடைசியாக பார்த்தோம்ல அந்த பொண்ணு, ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு வந்து டக்குன்னு சிஎல் ஞாபகம் வந்துச்சு. சிஎல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த சாப்டரில் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து 2 வீடியோ கேட்டிருந்தீங்க. பட் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னால் முடிஞ்சால் ஒரு வித்தின் ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா வந்துட்டு நாளைக்கு வந்து 2 வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.